அவர்கள் வந்து அவங்களோட அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. இது வாக்குறுதின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த டைமில் நான் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமக்களும் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஒரு உலக தரத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு விஷயங்கள் அதுல இருந்தது. இன்னைக்கு படித்த ஒவ்வொரு இளைஞர்களும் வேலை வாய்ப்பு இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, உண்மையை சொல்ல போனா ஒரு 4 ஆஃபீஸ் ஏறியறங்க கூட அவங்க கிட்ட ஒரு பினான்சியலா ஒரு வசதி இல்லாம அப்பா அம்மா கிட்ட கையேந்திட்டு, அண்ணன் வீட்ட ஃப்ரெண்டு கிட்ட கையேந்திட்டு, இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லணும். உண்மையிலேயே வந்து ஒரு கருத்தை நான் இங்க முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, மக்களை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பல தரப்பினர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. தற்கூரி மக்கள் விஜய் பின்னாடி போறீங்க அப்படி இப்படின்னு. ஒரு உண்மையை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். விஜய் சார் வந்து மக்களை யூஸ் பண்ணிக்கவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கவோ இல்லை, மக்கள் தான் விஜய் சாரை, அதாவது தளபதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா பல வருட காலமா ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்றது எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புமா இருந்தது. எம்ஜிஆருக்கு அப்புறம், கலைஞருக்கு அப்புறம், ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஒரு நல்ல தலைவர் வரமாட்டாங்களா, ஒரு நல்ல ஆட்சி நடக்காதா, நம்ம தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா சில காலகட்டங்களா உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு, எத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கு, விலைவாசி எப்படி இருக்குன்றது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தளபதி வந்து உண்மையிலேயே இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இளைஞர்கள், அன்னைக்கு மகளிருக்கு சொன்னதை விட இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டங்கள். பணம் இல்லாம ஒருத்தரும் படிக்காம இருக்கக்கூடாதுன்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பாக்குறோம். மக்கள் தான் வந்து தளபதியை யூஸ் பண்ணிக்கிறோம். மக்கள் எல்லாரும் ஒரு கொடி வந்து படறதுக்கு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குச்சியை ஊனி வச்சோம்னா அந்த குச்சியை சுற்றி அந்த கொடி படர்ந்து அப்படி சுற்றும். அந்த மாதிரி தான் இந்த மக்கள், இந்த பாமர மக்கள், இந்த ஏழை மக்கள், உண்மையிலேயே வந்து அரசியல்னா என்னன்னு தெரியாத இந்த மக்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கிறதுன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைம்ல தான் வந்து தளபதி அவர்கள் நன்றியை கொடுக்குறாரு. உடனே இந்த மக்கள் எல்லாரும் அவரை தலைவராக கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மக்கள் தான் தளபதியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை கண்டிப்பாக நான் தெளிவுபடுத்தணும். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து நான்